கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததற்கான நோக்கங்களையும், எதற்காக அவர் பிறந்தார் என்றும், ஏன் அவர் பிறக்க வேண்டும் என்றும் சில காரியங்களை இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவர் இங்க சொல்லியிருக்கிற வார்த்தை என்னன்னு பார்க்கும் பொழுது, தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டது இது நிறைவேறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறப்பார்? ஆமென். இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறப்பார்? எப்பொழுது பிறப்பார்? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறப்பார் என்று 39வது வசனம் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் நியமித்திருந்தார். பழைய ஏற்பாட்டுல அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கீழே புரிஞ்சுட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேதத்துல என்ன பண்ணிருக்காரு? எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? இத மாதிரி நான் என்ன பண்ணுவேன், பிறப்பன்னு சொல்லிட்டாரு. காத்திருக்கிறான், ஒருத்தர காத்திருக்கிறான். மோசே காத்திருக்கிறான், ஆரோன் காத்திருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக யோசுவா காத்திருக்கிறான், பல தீர்க்கதரிசிகள் காத்திருக்கிறாங்க, எலியா காத்திருக்கிறான், எலிசா காத்திருக்கிறான், நோவா காத்திருக்கிறான். இப்படி வேதத்துல பல பேர் பல விதத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது காத்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? பிறப்பார். எப்பொழுது பிறப்பார்? இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பொண்ணுக்காக காத்துட்டு இருக்கிறோம். எதுக்காக காத்துட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எப்போ பிறப்பாருன்னா, எப்போ வரப்போகிறாரு? ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? பிறந்துட்டாரு. அப்ப பிறப்புக்காக ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போறாருன்னு சொல்லி இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. இயேசு எப்பொழுது பிறப்பார்? இயேசு எப்பொழுது பிறப்பார்? அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பார்க்கல, நாமளும் என்ன பண்ணல, பார்க்கல. ஆனா ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பார்த்தாங்க. ஒரு கூட்டத்தார் இயேசுவோடு கூட என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. அதெல்லாம் வரலாற்றுல சொல்லுவாங்க, கிமு கிபி அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்து பிறந்ததற்கு முன்னால், கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? வரலாற்றுல சொல்லுவாங்க. அப்ப ஏன்னா கிறிஸ்து என்றும் ஒரு இயேசு என்ன பண்ணார்? இந்த பூமியில பிறந்தார். அவருடைய பிறப்பு அவ்வளவு முக்கியமானது. அவருடைய பிறப்புக்காக காத்துட்டு இருந்த ஒரு கூட்டம், அவர் பிறப்பின் இடத்துல இருந்த ஒரு கூட்டம். இன்னைக்கு நாம எந்த கூட்டம் அப்படின்னா, அவர் பிறந்து மரித்துட்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. இப்ப மறுபடியும் என்ன பண்ண போறாரு? வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நாம இப்ப யாருக்காக காத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம். ஆமென். சோ இப்போதான் என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்றதுனால இன்னைக்குதான் இயேசு பிறக்க போறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, துக்க நாள்ல மட்டும் தான் ரொம்ப அழுவாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா பிறந்துட்டாரு. ஏசப்பா எப்போ என்ன பண்ணிட்டாரு? பிறந்துட்டாரு. சோ இனி இயேசு என்ன பண்ணணும்? இனி வரணும். இப்ப நான் எதுக்கு காத்திருக்கணும்? அவர் பிறந்தார், கொண்டாடுறோம், தப்பே கிடையாது. ஆனால் நாம் இன்னும் காத்திருக்க வேண்டியது அவருடைய வருகைக்காக. அப்போ அவர் பிறந்தார்னு சந்தோஷப்படுறாங்க. சரி, இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறாரு, இயேசு பிறந்தார். எல்லா கிறிஸ்தவர்களையும் நீங்க என்ன பண்றாங்க? ஆலயத்துல கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. சில சபைகள் எல்லாம் நைட்டு 12 மணிக்கு என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாடும் போது எப்படி நம்ம கொண்டாடுவாங்க? ஒரு இடத்துல பார்த்தோம், கேள்விப்பட்டோம். எப்படின்னா, இந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல மரியாதை யோசேப்பு என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அங்கிருந்து ஏசப்பா குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா கயிறுக்கு போட்டு என்ன பண்ணுவாங்க? ஒலிப்பாங்க. ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? அப்படியே மரியாதை கிட்ட வந்து உட்காருவார். சூத்திரம். இப்பதான் பிறந்துட்டார். சூத்திரம். ஏசு என்னைக்கும் என்ன பண்ணிட்டாரு? பிறந்துட்டார். ஆனா ஒண்ணு, அவர் பிறந்ததான நோக்கம் ஒன்று. எதுக்காக பிறந்தாரா? அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் பாவத்துக்காக. இது பாவத்தின் நிமித்தம். அடுத்து சொல்லப்படுது ரட்சிப்பிற்காக. அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1:21.
வாசிங்க மத்தேயு 1:21. வேதத்தை கையிலே வச்சுக்கோங்க. அவன் ஒரு குமாரனை பெறுவார். ஜனங்களின் பாவங்களை எல்லாம் சொல்லுங்க. ஜனங்களின் நீக்கி அவர்களை பாவங்களை நீக்குவதற்காகவும் ரட்சிப்பதற்காகவும் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிறந்தார். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறப்பார். எதுக்கு பிறப்பார்னு நினைச்சு காத்துட்டு இருந்தாங்க தெரியுங்களா? அவர்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா வரப்போறாரு. ராஜாவா வந்து தாவீது ராஜா அரசாண்டது போல பல ராஜாக்கள் தேசத்தை அரசாண்டது போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா பிறக்க போறாரு. அவர் வந்து தேசத்தை என்ன பண்ண போறாரு? ஆளுகை செய்ய போறாரு. இன்னும் தெளிவா சொன்னா அவர்தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு. அதிகாரம் 21. வேதத்தை கையிலே வச்சுக்கோங்க. அவன் ஒரு குமாரனை பெறுவார். ஜனங்களின் பாவங்களை எல்லாம் சொல்லுங்க. ஜனங்களின் நீக்கி அவர்களை பாவங்களை நீக்குவதற்காகவும் ரட்சிப்பதற்காகவும் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிறந்தார். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறப்பார். எதுக்கு பிறப்பார்னு நினைச்சு காத்துட்டு இருந்தாங்க தெரியுங்களா? அவர்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா வரப்போறாரு. ராஜாவா வந்து தாவீது ராஜா அரசாண்டது போல பல ராஜாக்கள் தேசத்தை அரசாண்டது போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா பிறக்க போறாரு. அவர் வந்து தேசத்தை என்ன பண்ண போறாரு? ஆளுகை செய்ய போறாரு. இன்னும் தெளிவா சொன்னா அவர்தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய பார்வை. யாருடைய பார்வை? அவனுடைய பார்வை. இன்னைக்கு அப்படித்தான் நம்மளும் சில நேரங்களில் தப்பான பார்வையில என்ன பண்றோம்? இயேசுவை பார்க்கிறோம். என்ன தப்பான பார்வை? இயேசு என்ன ஆசீர்வதிக்கணும், அவ்வளவுதான். இயேசு எனக்கு என்ன கொடுக்கணும்? வீடு கொடுக்கணும், அவ்வளவுதான். இயேசு எனக்கு என்ன கொடுக்கணும்? எல்லாம் கொடுக்கணும், அவ்வளவுதான். இது இல்ல, இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இயேசு பிறந்ததற்கு முக்கியம் அவர் நம்மளுடைய பாவத்தை நீக்கி நம்மளை ரட்சிக்க முடியாதான் இயேசு என்ன பண்ணாரு? பிறந்தார். நான் பாவ வாழ்க்கையில கிடந்ததான என்ன மீட்கும்படியாக அவர் என்ன பண்ணாரு? பிறந்தார். அவர் பிறப்பதற்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளை ரட்சிக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 2. ஹேரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்க? இயேசுவை என்ன கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள்னா யூதர்களுக்கெல்லாம் ஒரு ராஜா என்ன பண்ணிட்டாரு? பிறந்துட்டாரு. ஆனால் அவர் மாம்சத்தின்படி ராஜா அல்ல, அவர் ஆவிக்குரிய ராஜா. அல்லேலூயா. என்னை மாற்ற வந்த ஒரு தேவன். அவர் அங்க வந்து ஆளுகை செய்யறதுக்காக வரல, என்னுடைய பாவத்துக்காக அவர் என்ன பண்ண பலியாகும்படியாக வந்திருக்கிறார். ஆனா அதை யாரும் என்ன பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இன்னைக்கு அதே போலதான் இயேசுவை இன்னைக்கு இல்லை யாரும் என்ன பண்ணல, சரியா புரிந்து கொள்ளல. அவர் எதுக்காக வந்திருக்கிறாரு? யார் அந்த இயேசு கிறிஸ்து? இந்த இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படும் பொழுது இன்னைக்கு அநேகர் புரிந்து கொள்ளாமல் அவர் என்ன பண்றோம்? தொழுது கொண்டு இருக்கிறோம். யாரப்பா இயேசு கிறிஸ்து? அவரும் ஒரு கடவுள் இல்ல, அவர்தான் கடவுள். ஆமென். அவர் 10ல 1 இல்ல, ஒண்ணே ஒண்ணு அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அந்த இயேசு கிறிஸ்து யார்? இந்த இயேசு கிறிஸ்து என்று இந்த வேதம் சொல்லுகிறது என்றால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யார் இந்த இயேசு கிறிஸ்து? வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியில ஒரு வார்த்தை என்ன பண்ணதா இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை
தேவனாய் இருந்தது. இங்க யோவான் குறிப்பிட்டு சொல்லப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை வார்த்தையாக என்ன பண்றாரு? குறிப்பிடுகிறார். இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை தெய்வம்? பிதான்னு சொல்றீங்க, இயேசுன்னு சொல்றீங்க, பரிசுத்த ஆவின்னு சொல்றீங்க, தேவன்னு சொல்றீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் தானே? இயேசு கிறிஸ்து மனுஷன் தான். ஆனால் அவர் தேவன், அவர் தெய்வம். தெய்வம் மனிதனாய் என்ன பண்ணாரு? பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இரண்டாம் வசனத்தை வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் யார் மூலமா உண்டாயிற்றா? அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் உண்டாகவில்லை. 14வது வசனத்தை வாசிங்க. நல்ல வார்த்தை பாருங்க, நல்ல கவனிங்க. வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே நமக்குள்ளே அந்த வார்த்தை என்ன ஆச்சா? மாம்சமாச்சா. யார் இந்த இயேசு கிறிஸ்துனா? தேவன் ஒருவர் தான். அந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டது. அந்த உருவம் யாராய் மாறினதுன்னா இயேசு கிறிஸ்துவாக மாறினது. ஹல்லேலூயா. அப்ப இந்த இயேசுவை பிரிக்க முடியாது, தேவனை என்ன பண்ண முடியாது? பிரிக்க. எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை அவர் யாருன்னு பார்க்கும் பொழுது அவர் வார்த்தையாக இருந்தவர் மனிதனாய் இந்த பூமிக்கு என்ன பண்றாருன்னா அவதரிக்கிறார். ஏன் மனிதனை அவதரித்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்னே ஒண்ணுதான், மனிதனுடைய கீழ்ப்படியாமை. என்னது? மனிதனுடைய கீழ்ப்படியாமை. மனிதனை தேவன் என்ன பண்றாரு? உருவாக்குறார், உண்டாக்குறார். மனுஷனை உண்டாக்கி என்ன பண்றாரு? நீங்க இந்த பூமியை நீங்க தான் நிரப்பணும், நீங்க தான் இந்த பூமியை ஆளுகை செய்யணும்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாளை என்ன பண்றாரு? மண்ணினால உண்டாக்குகிறாரு. உண்டாக்குன தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ உன்னை உண்டாக்கி இருக்கிற, உன்னை எனக்காக உண்டாக்கி இருக்கிற, நீ என்ன செய்யணும் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ண? பண்படுத்தணும், பயன்படுத்தணும். அதாவது உனக்கு ஒரு ஒர்க்கை என்ன பண்ணாருன்னா உங்களுக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு உன்னே ஒண்ணு சொன்னாரு, நீ இந்த இருக்கிற எல்லா கனியும் நீ என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். ஆனா ஒரு கனியை நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது சொன்னாரு. ஆனா இந்த ஆதாமும் ஏவாளும் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் எதை செய்யாதன்னு சொன்னாரோ அதை தான் இவங்க என்ன பண்ணாங்க? செய்தாங்க. இதுதான் நம்மளோட லைஃப்ல நடக்கிற பெரிய பிரச்சனை. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் என்ன பண்ணுவோம்? செய்வோம். இதை பண்ணிடாத பாஸ்டர் பண்ணிட்டோம் பாஸ்டர். சோத்திரம். கடந்த நாட்கள் கூட நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரர்கிட்ட சொல்லி அனுப்புறேன், நீ வேலைக்கு போற, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல, அந்த மனுஷனுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை தான் சொன்னேன். நீ வேலைக்கு போற, எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய பழைய வாழ்க்கையை என்ன பண்றாங்க அந்த இடத்துல பேசிடாதுன்னு சொல்லி அனுப்புறேன். கண்டிப்பா பாஸ்டர் அவர் என்ன பண்ணிட்டாரு? வேலைக்கு போயிட்டாரு. ஒரு 15 நாள் கழிச்சு போன் அடிக்கிறேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேலை எப்படி போகுது? நல்லா போகுது பாஸ்டர். நல்லா இருக்கிறோம் பாஸ்டர். பழைய வாழ்க்கையை பத்தி பேசினீங்களான்னு. இல்ல பாஸ்டர், ரைட்டா அவரும் எங்க எப்படி இருக்கு, என்னன்னு இருக்காரு, நானும் என்னன்னா இருக்கிறேன், கரெக்டா இருக்கிறோம், பேசவே இல்லை பாஸ்டர். இன்னொரு 10 நாள் போச்சு, மறுபடியும் ஃபோன் பண்ண பேசணும் கேட்கிறேன். ஐயா பேசுறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். ஓனர் கிட்ட எப்படி இருக்கிறீங்க? ஓனர் நல்லா இருக்கிறேன், நல்ல மனுஷன் பாஸ்டர். ஓகே ரைட்டு. ஃபுல்லா பேசிட்டீங்களா அப்படின்றேன். இல்ல பாஸ்டர் பேசல. அவருடைய சம்பளத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் முதல் மாச சம்பளத்துல கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய் பிடிச்சிட்டாரு. 7,000 ரூபாய் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டாரு. நான் அப்ப கேட்க ஃபோன் பண்ணி, என்னையா சர்ச்சை போக ஆளே காணுமே, ரொம்ப நல்லா இருக்கிறியா? ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தா எங்க வர மாட்டோம், சர்ச்சைக்கு வர மாட்டோம். ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் இருப்போம். இல்லை ரொம்ப நல்லா இருந்துட்டாங்களா என்ன பண்ண முடியும்? டைம் இல்லை பாஸ்டர், அப்புறமா வருவோம் பார்க்குறோம். எங்க ஆண்டவரை தொழுது கொள்ளியா? பயபக்தியெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கு பாஸ்டர், ஆனா என்ன பண்ண முடியல, டைம் இல்லை. அப்படிதானே சொல்றோம். நம்ம நல்லா இருந்துட்டோம், பிஸி ஆகிட்டோம், நல்ல 1 கோடி ரூபாய்க்கு பணம் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் வீடு கட்டிட்டு இருக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியாது? சர்ச்சைக்கு வர முடியாது. அன்னைக்குதான் மேஸ்திரி வராரு, அப்படிதானே சொல்லுவோம். அன்னைக்குதான் பந்தக்கால் நாட்டுறோம், நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்கல, நம்மளே சர்ச்சைக்கு அனுப்புறது கிடையாது. சோத்திரம். அப்ப என்னன்னா அவர்கிட்ட கேட்கிறேன், ஐயா என்ன சர்ச்சை போக ஆளை காணோம், சம்பளம் வாங்கிட்டீங்களோ?
பாஸ்டர் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? 7,000 ரூபாய் குறைச்சிட்டான். ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரே வார்த்தை, உன்னை பத்தி நீ பேசினியா அப்படின்னு கேட்டேன். ஆமா பாஸ்டர் பேசிட்டேன். ஓனர்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கிறேன்? இப்போ அண்ணன் அண்ணின்னு பேசிட்டு இருக்கேன் பாஸ்டர். முடிஞ்சிச்சு கதை. உங்ககிட்ட நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? தப்புதான் பாஸ்டர். இப்போ தப்புன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. இது நடப்பது தெரிஞ்சுதான் முன்னாடியே நான் சொல்லல, ஏதோ கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிருக்கு அவர்கிட்ட போயிருக்கு. உன்னுடைய பர்சனல் விஷயத்தை சொல்லிடாதன்னு சொல்லிட்டேன். இப்ப பர்சனல் விஷயத்தை என்ன பண்ணியாச்சு? சொல்லியாச்சு. இப்ப மாட்டிக்கிட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான்? பர்சனல் விஷயத்தை தெரிஞ்சவரா, ஓ நீ இவ்வளவுதானா? என்ன பண்ணிட்டான்? குடிக்க வேண்டியதை குடிச்சுட்டான். எங்க இல்லையப்பா என்று பஞ்சவேஷம் பண்றான். யாரு? ஓடர் பஞ்சவேஷம் போறாரு. இவரோட டைப் என்ன பண்ணிட்டான்? கண்டுபிடிச்சிட்டான். இப்ப சம்பளம் இல்லாம வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. இப்ப அப்படிதான் தருவேன்றாராம் மாஸ்டர். சரி வேற வேலை என்ன பண்ணு தேடு, வேற வழியில போற இடத்துல எல்லாம் இதை மாதிரி பேசிட்டு இருக்கே. அப்ப என்னன்னா கர்த்தர் ஒரு வார்த்தையை என்ன பண்றாரு நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கிறாரு அப்படின்னா அதன்படி நாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்ல. அப்ப கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை என்ன பண்றாரு? செய்யணும்னு விரும்புறாரு. ஒரு காரியத்தை செய்யணும், இப்படி ஒரு காரியத்தை செய்யணும், இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் என்ன பண்றாரு? விரும்புறாரு. இப்ப ஆதாம் ஏவாள் செய்த காரியம் என்னன்னு பார்க்கும்போது என்ன செய்யாதுன்னு சொன்னாங்களோ என்ன பண்ணாங்க? போயிட்டு செஞ்சுட்டாங்க. முடிஞ்சிச்சு கதை. இதனால பாவம் உலகத்தை என்ன பண்ணது? ஆண்டு கொண்டது. ஒரே ஒரு விஷயம் நீங்க நினைக்கலாம், ஐயோ நானும் ஆண்டவர் கடவுளை மாத்திரம் தான் இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம், நான் தப்பு செய்யறதுக்கு நான் இருக்கிறேன், மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த 2 பேரை தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. மூணாவது ஒரு பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிற அவன் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா மறந்துடுறீங்க. நீங்க நிறைய நேரத்துல யார பிசாசா பார்த்துறீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்கள பிசாசா பார்த்துறோம் இல்ல, அவங்கள ஏற்கிறவன் ஒருத்தன் என்ன பண்றான்? இருக்கிறான். பேதுரு பேசிட்டே இருக்கிற ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்றாரு, அப்பா நீதான்ப்பா பயங்கரம் அப்படியெல்லாம் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல பேதுரு ஒரு வார்த்தையை விடுற. ஆண்டவர் சொல்றாரு, நீ பிசாசு பேசுறது போல என்ன பண்ணாத, பேசாத, உனக்குள்ள பிசாசு புகுந்து இருக்கிறான். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறதான விஷயம் போராட்டம் இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இல்ல, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இல்ல பிரச்சனை, உங்களுக்கும் உங்க சொந்தக்காரர்களுக்கும் இல்ல பிரச்சனை, உங்களுக்கும் பிசாசுக்கும். அல்லேலூயா. இதுல யார் விஷயத்துல இருக்கிறான்னா நீங்க கர்த்தர் சமூகத்துல நேரத்தை செலவிட முடியாதபடிக்கு, ஆண்டவரோடு நீங்க கிட்டி சேரக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுவானா? உங்களை விட மாட்டான். அதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் தான் நம்முடைய குடும்பத்தார், நண்பர்கள், இனத்தார், குடும்பத்தில் உள்ள நபர்கள், இவங்களை எல்லாம் பயன்படுத்துவான். யாரு? சஸ். இன்னைக்கு அவனை மறந்துடுறோம். அப்படிதானே? போற பிரச்சனையில என்ன பண்ணிடுறோம்? அவனை திட்டிட்டு போயிடும். இந்த ஆள் எனக்கு விரோதமா பண்றான், இவன் எப்பவுமே எனக்கு விரோதமா செய்யறான். இல்ல, உங்க வீட்டுக்காரர் நீங்களே தப்பா பேசுறீங்கன்னா அவர் நல்லவர் தான். அந்த கேப்ல வந்துட்டு போறான் பாருங்க. யாரு? பிசாசு. அவன் செய்கிறதான கிரியைகளை இன்னைக்கு நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. தெரியுமா? உண்மையை சொல்றேன் நானு. அவன் ஒரு காரியத்தை செய்வான், அது அவன் தான் செய்யறான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க யாரை பார்ப்பீங்க? உங்க வீட்டுக்கார பார்ப்பீங்க. இவன் தான் செய்யறான், இவனுக்கு என்ன பிடிக்காது, சோத்திரம். அப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் இங்க செய்யற காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த கீழ்ப்படியாமைக்குள்ளே தள்ளுறது யாருன்னு பார்க்கும் பொழுது பிசாசு வந்து பேசுறான். யாருக்கிட்ட? ஆதாம் ஏவாள் கிட்ட வந்து பேசுறான். என்ன வந்து பேசுறான்? இன்னும் ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாரா கேள்வி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? கேள்வியில கேட்கிறான். இல்லையே, ஆண்டவர் அந்த ஒண்ணு மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. பிசாசு அதான் சொல்றான், நீ அதை சாப்பிட்டா நீ தேவனை போல என்ன பண்ணிடுவ, மாறிடுவ, உசுப்பேத்துறான். நீங்க அப்படிதான் நீங்க யோசிக்க கூடாது. யாரு நம்மளை உசுப்பேத்துறான்னு என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. உங்களை உசுப்பேத்துறவங்களுக்குள்ள செய்யறதான பிசாசின் கிரியை நீங்க என்ன பண்ணணும், பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யாரு உங்களுக்கு இடையூறா இருக்கிறா, யாரை பிசாசு பயன்படுத்துகிறா, இந்த இவர்களை வைத்து என்ன பண்ணணும், பயன்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்யும்படி அவங்க சொல்லல, பிசாசு செய்யறான். அல்லேலூயா. இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகணும். ஆனா மாத்தி இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டு பிசாசு வார்த்தைக்கு என்ன பண்றோம், கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப ஏவாளை பாக்குறோம்.
ஏவாளை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்து ஏவாளை பிடிச்சி சொல்றாங்க, என்ன பண்ண அந்த பழத்தை பிரிச்சு சாப்பிட்டு. அந்த கீழ்ப்படியாம வந்ததுக்கான காரணம் இதுதான். இப்ப அவன் பிரிச்சு சாப்பிட்டுட்டா. இப்ப அடுத்து அவன் யாருக்கு கொடுத்தா? அவங்க வீட்டுக்காரருக்கு கொடுத்த. யார்? ஆதாம கூப்பிட்டு, நான் சாப்பிட்டேன், நான் கெட்டு நாசமா போயிட்டேன், நீ என் கூடவே வந்துரு, பழத்தை கொடுக்குறா. அவரும் வாங்கி என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்டாரு, முடிஞ்சிச்சு. அப்போ ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க நினைச்சா நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும். சோத்தம் யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. ஏசப்பா வந்து ஏவாள் கிட்ட வந்து சொல்லல, ஏவாளே நீ அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல. ஏசப்பா யார்கிட்ட தெரியுமா சொன்னாரு? ஆதாம் கிட்ட சொன்னாரு, ஆதாமே நீ அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு. அப்ப ஏவாள் பிறக்கவே இல்லை, ஏவாள் உருவாக்கப்படவே இல்லை. அதற்கு பின்பாடு ஏவாள் என்ன பண்றா? உருவாக்கப்படுறா. சோத்திரம், முடிஞ்சிச்சா? சோத்திரம். ஏவாள் அதுக்கப்புறம் என்ன பண்றா? உருவாக்கப்படுறா. அதுக்கு ஆதாம் தான் என்ன பண்றான்? சொல்றான், ஏவாளை கூப்பிட்டு சொல்றான், மனைவியை கூப்பிட்டு சொல்றான், ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லி இருக்கிறாரு, அதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறான். இவன் தான் சொல்லி கொடுத்தவனே. இப்ப இவன் கெட்டு போனதை இல்லாம யாரை கெட்டுக்குள்ள போயிட்டான்? ஆதாமும் கெட்டு போயிட்டான். இப்ப ஆதாமும் ஏவாளை கெட்டு கீழ்ப்படியாம போனதுனால ஆண்டவர் அவர்களை சொல்றாரு, நீ ஏதேன் தோட்டத்தை விட்டு நீ என்ன பண்ண? வெளியில போ. இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே. பிரச்சனை வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ஏன் இந்த பைபிளோட ஹிஸ்டரியை எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு பெரிய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய வேதத்துல எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், சாபங்கள், பல நிபந்தனைகள், இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த 2 பேர் செஞ்சாங்க பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நீங்க செய்யற ஒரு கிரிய அந்த ஒரு கூட்டத்தையே என்ன பண்ணிடணும்? தப்பான வழிக்கு கொண்டு போய். நீங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல நீங்க தான் ஒரு ஆளு. நீங்க எடுக்கிறதான தப்பான ஒரு முடிவு அந்த குடும்பம் முழுவதையும் இன்னைக்கு வேதத்தை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு பாருங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வேதமே எழுதப்படலைங்க. இந்த வேதம் எழுதப்படாத காலத்துல அவங்க செய்த தப்பு நிமித்தம் அதுக்கப்புறம் வந்து அவங்க செஞ்ச தப்பு அப்படியே தப்பு வாழவழியாக பாவம் நெருங்க 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 பாவம் அதிகமாக அதிகமாக கட்டளைகள் பெருகி கொண்டே இருந்தது. இதை செய்யாத, அதை செய்யாத, அதை செய்யாத. அந்த 2 பேர் செய்ய வேண்டியது செஞ்சிருந்தா இன்னைக்கு எல்லாமே நல்லா போயிருக்கும். அப்படிதானே? இன்னைக்கு அதே போலதான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருந்தா எந்த பிரச்சனையும் என்ன பண்ணியிருக்காது? வந்திருக்காது. இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் சொல்றேன், நான் அடிச்சு சொல்லலாம், சத்தியம் பண்ணி சொல்லலாம். என்னன்னா, அந்த ஒரு நபர் ஒரு தப்பை செய்யாம இருந்தா இந்த பிரச்சனை என் குடும்பத்துல வந்து இருக்காது பாஸ்டர். இந்த சாபம் என் குடும்பத்துக்குள்ளே வந்து இருக்காது. இந்த சாபம் என் குடும்பத்தை தொட்டே இருக்காது. ஒரு நபர் யாரு? சோ அப்ப நம்ம செய்யறதான காரியம் எதுக்கு? நான் சின்ன சின்ன இஷ்யூ கூட நான் மைண்ட் பண்றேன் அப்படின்னு தெரியுங்களா? சின்ன பையன் ஒருத்தர் பேசும்போது கூட ஏன் ஸ்டாப் பண்றேன்னு தெரியுமா? டே அப்படின்ட்டு அந்த 1 2 மாறும், 2 எல்லாம் மாறும். தெரியுமா? இவனை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் என்ன பண்ணிடலாம். இதை நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சோத்துரும். நல்ல பசங்கன்னு சொல்ல பொதுவா சொல்றேன். அப்போ ஒரு பாவத்தையும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கு, ஒருத்தவங்க சரியா நடந்தா கூட சாபங்களை எல்லாம் மாற்றி வைக்க முடியும். ஆமே. ஆதாம் தப்பு பண்ணிட்டான், சரி. ஏவாள் தப்பா பண்ணிட்டான். ஆதாம் இல்ல ஆண்டவர் என்ன சாப்பிடக்கூடாது சொல்லி இருக்கிறாரு, நான் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படியாம போயிருக்கலாம், ஆனா நான் கர்த்தருக்கு என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படியாம போக முடியாதுன்ட்டு ஆதாம் ஒரு முடிவு எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஹிஸ்டரியே வேற, இன்னைக்கு நீங்க வேற, நான் வேற, வேதம் அப்படியே வேற. ஆனா 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க? விழுந்தாங்க. ஆண்டவர் 2 பேருமே ஒத்துமையா இருக்கணும் தான் 2 பேரும் ஒன்னா கொடுத்தாரு. ஆனா இவங்க 2 பேரும் ஒத்துமையா நல்லதுல இருப்பாங்கன்னு பார்த்தா டீமா போய் விழுந்தாங்க. சோத்திரம். இன்னைக்கு அப்படிதான் ஒரு பொய்ய குடும்பமா சேர்ந்து சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரே பொய் எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு அதே பொய்ய டியூனிட்டா அடிப்பாங்க. ஒரு கூட அப்படிதான் ஒரு குடும்பத்துல, எந்த குடும்பம்லாம் சொல்ல மாட்டேன், முடிஞ்சா கண்டுபிடிச்சு சரிங்களா? ஒரு குடும்பத்துல அப்பா ஒரு பொய் சொல்றாரு, அம்மா ஒரு பொய் சொல்றாங்க. குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள்ல சில பேர் சில பொய்கள் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அதுல ஒருத்தர் எங்ககிட்ட என்ன பண்ணிட்டாருன்னா மாட்டிக்கிட்டாரு. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா மாட்டிக்கிட்டாரு. இவங்க எல்லாருக்கும் யோசனை வரும், நம்ம குடும்பமா நம்மளதான் சொல்றாரா, இவனா இவனா?
அதுல ஒரு பிள்ளை மாட்டிக்கிட்டால் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்ப சொல்லும் போது அது என்ன பண்ணிடுச்சுன்னா, நடந்த சங்கதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு சொல்லிடுச்சு, தான் நடந்துச்சு. நீங்க எல்லாம் ஒருத்தர் பொய் சொல்லும் போது குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சொல்லணும்னா, பொய் சொல்ல வேண்டாம், எதுக்கு தேவையில்லாம என்ன பண்ணணும் பொய் சொல்லணும், எதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணணும் நரகத்துக்கு போகணும். அப்ப அந்த பிள்ளை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு சொல்லிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், இந்த இப்படி ஏமாத்தணும், என்ன ஏமாத்தி என்ன பிரோஜனம்? நான் யாரு? சாதாரண தேவ மனுஷன் தானே, தேவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமென். அப்ப அந்த பொய் எதுக்கு? குடும்பமா சேர்ந்து தப்பு பண்றதுக்கு. போன் பண்ணி கேட்கிறேன், ஐயா கிட்ட போனை கொடுங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் கிட்ட. இன்னொரு கதை, அவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு, அவர் பேசுற சத்தம் காதல கேட்குது. அவங்க போன அவரு தூங்குறாராம். என்ன பண்றாராம்? தூங்குறாராம். நான் சொன்னேன், ரெண்டு பேருமே நரகத்துக்கு தான் போக போறீங்க, ரெண்டு பேருமே தீவிர போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒருத்தவங்க தப்பு சொல்லும் போது என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்க தப்பு செய்யும் போது நாம தான் என்ன பண்ணணும்? திருத்தணும். நம்மளால திருத்த முடியாத ஆளா இருந்தா சரி, நம்மளால இவங்க சரி செய்யப்பட முடியாதுன்னா பரவாயில்ல, நம்மளால சரி செய்யப்பட முடியுமே. இவனை சரி செய்யப்பட ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? என் மூலமா என் குடும்பம் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். இல்லையா? உங்க நற்கிரிகளின் நிமித்தம், நீங்கள் செய்ய நல்ல காரியங்களின் நிமித்தம் அவர்களை என்ன பண்ணணும்? ரட்சிப்புகளை நடத்தணும். அவங்க தப்பு செய்யும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், இது பாவமாச்சுன்னு சொல்லி பாருங்க. அவங்க உங்களை ஒரு லுக் விடுவாங்க பாரு, என்னடா இது இத்தனை நாள் கூட சேர்ந்து செஞ்சுட்டு இன்னைக்கு என்னையே நீ பார்வை பாக்குறியா அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன பண்ணிடுறோம்? ஒத்து போயிடுறோம். எங்க போயிடும்? ஒத்து போயிடும். அப்படித்தானே? ஒத்து போகிறதுக்காகவா நம்மள ஆண்டவர் இங்க உண்டாக்கினாரு. ஒத்து போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஒரேடியா தப்பு செய்யும் போது நீங்க பாவம் செய்றீங்க, உங்களோட வாழ மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாரு. சரிங்களா? அதனால அப்படி செய்ய சொல்ல உங்களை ஜபத்தோடு ஆண்டோட சமூகத்துல என்ன பண்ணுங்க, ஒரு நற்கிரியைகளை செய்யுங்க. அவர் உங்களை சர்ச்சைக்கு போக கூட சொல்றேன், அவர் என்ன சர்ச்சைக்கு போக கூட சொல்றாரு பாஸ்டர், அதனால எங்க போக மாட்டேன், சர்ச்சைக்கு போக மாட்டேன். நீ எல்லாத்துக்கும் கீழ்படுகிறியா? எதுக்குமே கீழ்படுகிறது இல்ல. ஆனா சர்ச்சைக்கு போக மாட்டேன் வேணாம்னு சொல்றது மட்டும் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை எங்க வீட்டுக்காரர் ஏதாச்சும் நான் கீழ்படுகிறேன், சகோதரிகள் சகோதரர்கள், என் மனைவி ஏதாச்சும் நான் கீழ்படிவேன்னு சொல்றவங்க இருந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தையும் சொல்லாம இருக்கலாம். ஆனா எதுக்குமே கீழ்படியாம சபை விஷயத்துக்கு மட்டும் கீழ்படிவாங்க. எந்த விஷயத்துக்கு? ஏன் அப்படியே முகல் ஒரே டெரர்? உங்களை யாரையும் சொல்லல, நான் சொன்ன அழிங்க இல்ல, சரிங்களா? அதனால தைரியமா சொன்னேன், அதனால உங்களை சொல்லல. அப்ப என்னன்னா, எதுக்கெல்லாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, எதுக்கெல்லாம் நான் தேவனுடைய சமூகத்தில் நிக்கணுமோ அதுக்கெல்லாம் நம்ம நிக்கல. எதுக்கெல்லாம் குடும்பத்துல ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணுமோ அதுக்காகலாம் வைராக்கியம் பாராட்டல. தேவையில்லாத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? வைராக்கியம் பாராட்டுவோம், சண்டை போடுவோம். எனக்கு அது வேணும், எனக்கு கிறிஸ்துமஸுக்கு துணி வேணும், எனக்கு தீபாவளிக்கு துணி வேணும், குடும்பத்துல பலகாரம் சொல்றதுக்கு காசு வேணும். இதுக்கெல்லாம் சண்டை போட தோணுது. ஆண்டவர் சமூகத்துல எனக்கு ஆண்டவர் வேணும்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு என்ன பண்ணல, தோணல. எனக்கு தோணாது. சோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறீங்களா? திட்டு நினைச்சுக்காதீங்க, உண்மையை சொல்றேன், சரிங்களா? அப்ப அந்த கீழ்ப்படியாதனால, அதாவது ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு, நான் திரும்பவும் சொல்றேன், ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு வாழையடி வாழையாக வேதத்துல எல்லாரும் அடிபட்டது, எல்லாரும் பாவத்துல விழுந்ததும் அல்லாமல் இன்னைக்கு நாமளும் நம்மளுடைய பிள்ளைகளும் சேர்ந்து என்ன பண்றோம்? பாவத்துல விழுந்து கொண்டு இருக்கிறோம். பாவத்துல விழுகணும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குள்ளவும் அந்த பாவம் என்ன பண்ணுது? வந்துருச்சு. சோ இது எப்படி வந்தது? ஒருவருடைய கீழ்ப்படியாமை. ஆமென். சோ இதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல வருஷங்கள் கழிச்சு அவர் மனித அவதாரம் என்ன பண்றாரு? எடுக்கிறார். அவர் மனித அவதாரம் எடுத்ததற்கான நோக்கம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு. இன்னொரு முறை சொல்லுங்க, ஆக்கினி தீர்ப்பு இல்லை. எப்படி நடந்தா இயேசுவின் வழியில நான் நடப்பேன் என்றால் எனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஆமென், ஆமென்.
அப்போ இயேசுவின் வழியில நான் நடவாமல் போகும் பொழுது எனக்கு என்ன தீர்ப்பு இருக்கு? ஆக்கினி தீர்ப்புனா என்ன? நரகம். எனது இயேசுவின் வழியில நான் நடவாதபடிக்கு, இயேசுவின் வழியில நான் சரியா நடக்காமல் போவேன் என்றால் எனக்கு ஆக்கினி தீர்ப்பு உண்டு. சொன்ன ஆக்கினி தீர்ப்புக்குள்ள போகாதபடிக்கு நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள ஒருவர் வேண்டும். அவர் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப இந்த இயேசுவை ஏன் பின்பற்ற வேண்டும்னா, ஒரு சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா, நான் நரகத்துக்கு போக கூடாதுன்னா நான் இயேசுவை என்ன பண்ணி தான் ஆகணும்? பின்பற்றி தான் ஆகணும். நான் நரகத்துக்கு போறதுக்கு ரெடி, எனக்கு பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க, நான் நரகத்துக்கு போய்க்கிறேன். ஒரு வேதத்துல இல்ல உலகத்துல ஒரு மனிதரை திடீர்னு அவர் என்ன பண்ணாரா? மரித்து போனாராம். என்ன பண்ணாரு? மரித்து போனார், செத்துட்டாரு. செத்து போன மனுஷன் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய ஜீவன் பிரிந்து இருக்கிறது. பிரிந்த உடனே அவர் போன ஒரே ஒரு ஸ்பாட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நரகத்துக்கு நேரம் என்ன பண்ணாரா? போனாராம். ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு எதுக்கு இந்த நரகம்? நான் என்ன தப்பு பண்ண? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் ஏத்துட்டேன், நான் உங்களை ஏத்துக்கிட்டேன். ஆண்டவர் சொல்றாரா, நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அந்த பரலோக ராஜ்யம் வந்து என்ன பண்ணாது? அது பலவந்தம் பண்ணப்படுது. வரவங்க போறவங்களாம் எங்க போக முடியாதுங்க? சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. என் கையில ஒரு முக்கியமான ஒரு பொருள் வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000 ரூபாய் வச்சிருக்கிறேன். எவ்வளோ? இத அதிகமா என்கிட்ட எங்க சபைக்கு வரவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுட்டு இருக்கேன். அப்ப சர்ச்சைக்கு அதிகமா வரவங்களுக்கு நான் கொடுப்பேனா, என்னைக்காவது ஒரு முறை சர்ச்சைக்கு வரவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைப்பேனா? அதிகமா வரவங்களுக்கு தான் நான் என்ன பண்ண கொடுப்பேன்னு நினைப்பேன் தவிர, மற்றபடி என்னைக்கோ ஒரு முறை வரவங்களுக்கு சாதாரண மனுஷன் சொல்றேன். சாதாரண மனுஷனுடைய இயல்பு. அதே போலதான் தேவ சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல நான் வருகும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துல நான் எப்பவுமே இருக்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நான் வராமல் இருப்பேன். ஆனா நரகத்துக்கு நேராக என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம நினைக்கலாம், அப்ப நான் சர்ச்சைக்கு வரவங்க எல்லாம் பரிசுத்தமானா ரொம்ப நல்லவங்களா? இல்ல. நல்லா தெளிவா சொல்ற பாருங்க, சர்ச்சைக்கு பரிசுத்தம் ஆக்கப்படுறதுக்காக தான் வருமே தவிர, சர்ச்சைக்கு வரல அப்படின்னா நம்ம அதே பாவத்துல தான் என்ன பண்ணுவோம்? விழுந்துட்டு இருப்போம். சபைன்றது நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடம். அல்லேலூயா, ஆமென். சபைன்றது என்னது? என்ன இடம்? சோத்திரம். பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடம். சோ அந்த பரிசுத்தவான்கள் கூடுகையில பாவிகள் மனம் திரும்புற இடம் தான் என்னது? சபை. சோ அப்ப நம்ம சபைக்கு எதுக்கு வரோம்னு பார்க்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்துல நான் என்ன பண்ண? மனமாறும்படியாக வந்திருக்கிறேன். அப்ப நான் மனமாறினாதான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு தெய்வம் என்ன பண்ணார்? பூமிக்கு இறங்கி வந்தாரு. எதுக்கு? என்ன கூட்டிட்டு போனோங்க? என்ன கூட்டிட்டு போறதுக்கு என்கிட்ட சில பாவங்கள் இருக்கு. அந்த பாவத்தினால என்ன எங்க கொண்டு போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. வசனம் தெளிவா சொல்லுது, பாவம் செய்வோம்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி போக முடியாதான். ஆமென். அப்ப நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோமா? பாவம் செய்யறோம். எல்லா மனுஷனுக்குள்ளும் வசனம் சொல்கிறது, நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுவோம். என்ன நானே ஏமாத்திக்கிறேன், நான் ரொம்ப பெரிய பரிசுத்தவான் இல்ல. நம்மளே என்ன பண்றவங்க தான்? மிஸ்டேக் பண்றவங்க தான். சின்ன சின்ன தப்புகள் என்ன பண்றோம்? பண்றோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, இதை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதை அறிக்கையிட அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார். ஆமென், ஆமென். எடுத்த உடனே பரிசுத்தவான் ஆயிட முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க வந்ததுக்கான நோக்கம், என்னை பாவத்துல இருந்து என்னை மீட்பதற்காக, ஆக்கினி தீர்ப்புல இருந்து, நரகத்துல இருந்து என்னை மீட்பதற்காக அவர் என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு வந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வந்தாரு. சரியும் பாஸ்டர் வந்துட்டாரு, சரி ரைட்டு, பறந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து எங்க கூட தான் என்ன பண்றாரு? இருக்கிறாரு, எல்லாம் சரி. ஆனா இயேசுவுக்கு பிரியமா நான் வாழல. அவர் வந்த நோக்கத்தை மறந்துடணும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இயேசு வந்துட்டார், சரி, அவர் வந்ததான நோக்கத்தை இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். அவர் வந்த நோக்கத்தை நாம் கரெக்டா புரிஞ்சிருப்போமானால், இருதயத்திலே நாம நம்பி இருப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஆமென்.
ஒரு வசனத்தை வாசிக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 3. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரில் பயமூர்த்தி கொலை செய்யும்படி கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் என்றதான ஒருவர் என்ன பண்றாருன்னா ஒரு லெட்டர் வாங்குறாரு. யாரை கொடுமைப்படுத்தணுமா? கிறிஸ்தவனை கொடுமைப்படுத்தணும். 3ஆவது வசனத்தை வாசிங்க. சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. தரையிலே விழுந்தான். அப்பொழுது ஒரு சத்தத்தை கேட்கிறான். என்ன சத்தத்தை கேட்கிறான்? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் ஒரு சத்தத்தை கேட்கிறான் பவுல். நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இவன் இயேசுவை துன்பப்படுத்துறதுக்கு லெட்டர் வாங்கினா இல்ல. இவன் யார் எதுக்கு லெட்டர் வாங்கினா? கிறிஸ்தவர்களை இயேசுவினுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறதற்கு லெட்டர் வாங்கினதான பவுலுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அறிமுகமாறாரு. என்ன அறிமுகமாறாரு? நீ துன்பப்படுத்துறியே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவங்கள தொடுறது யாரை தொடுறதா அர்த்தம்னா என்ன தொடுறதா அர்த்தம். ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது உங்களை ஒருவர் தொடுவார்கள் என்றால் அவர்கள் யாரை தொடுறதா அர்த்தம்? அவரை தொடுறதா அர்த்தம். ஆமென். அவங்க கிட்ட போயிட்டு நீ துன்பப்படுத்துறவன் யாரு? நான் தான். தன்னை என்ன பண்ணாரு? அவரு அறிமுகப்படுத்துகிறார். அப்ப அறிமுகப்படுத்துற பிறகு அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்காக பல பேரை ரட்சிப்புக்குள்ள என்ன பண்ணானா நடத்தினான். பல பேர் ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பவுல் நடத்தினான். காரணம் ஒன்னே ஒண்ணு என்னன்னா அவன் தேவன் யார் என்று என்ன பண்ணிட்டான்? புரிந்து கொண்டுட்டான், அறிந்துட்டான். இயேசு யாருன்னு தெரிஞ்சவன் சும்மா இருக்க மாட்டான். ஆமென். இன்னைக்கு இயேசு யாருன்னு உங்களுக்கு உண்மையா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது நீங்க மத்தவங்களுக்கு சொல்லாம என்ன பண்ண மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. இல்ல மத்தவங்களுக்கு சொல்லாம இயேசுவை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லாம நீங்க இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இயேசு யாருக்கு தெரிஞ்சிச்சு? உங்களுக்கு. எப்பவுமே சொல்லுவேன், ரேஷன் கடையில 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட? சொந்தக்காரங்க கிட்ட சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ஏன்? அவங்களும் வாங்கணும். ஆனா இன்னைக்கு இயேசுவை பத்தி நீங்க ரட்சிப்புகளை நடத்தப்பட்டீங்க, இயேசுவை பத்தி நீங்க அறிஞ்சிட்டீங்க, அவங்கிட்ட ஏன் சொல்ல மாட்டீங்க? சொன்னா அவன் தப்பா நினைச்சுப்பானோ அப்படிதான் நினைப்போம். அவன் தப்பா நினைக்கிறானோ நினைக்கலையோ, ஒருத்தன் பேசாதவன் இருந்தா கூட என்ன சொல்லுவான்? எனக்கு என்ன சொல்லியா சொல்லுவாங்க. ரேஷன் கடையில் 2000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அதை போய் என்ன பண்ண வாங்கி சொல்லாத அப்படிதானே சொல்லி அனுப்புவோம். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற விஷயத்த சொல்லணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன பண்ணுவோம்? யாராவது ஒருத்தர் கிட்ட வந்து சொல்றோம்ல, எதுக்கு? அவங்க நன்மையை பெறணும். சாதாரண பணத்துல அதான் நல்ல குணம் எல்லாருக்குள்ளயும் என்ன பண்ணுது இருக்கு. உங்களுக்குள்ளேயும் நிறைய நல்ல குணம் இருக்கு. அதை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றீங்களே தவிர மற்றதுக்கு என்ன பண்றது இல்ல, யூஸ் பண்றது இல்ல. உங்ககிட்ட பலன் இருக்கு, அந்த பலனை வச்சுக்கிட்டு என்னென்னமோ வேலை செய்யறீங்க. ஆனா இயேசுக்காக ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ண மாட்டீங்க, வேலை செய்ய மாட்டீங்க. அதான் பிரச்சனை. ஆண்டவருக்காக என்கிட்ட பலன் இருக்கு, என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்காக வேலை செய்யணும் நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்? ஏன்னா எனக்கு என்ன இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்கு. நீ எவ்வளவோ ஓடுவ. அதான் சொல்லுவேன், சபைக்கு ஒரு விசுவாசிங்கிட்ட நான் அதிகமா சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க எங்கெங்கயோ ஓடுறீங்க, நீங்க எங்கெங்கயோ வேலை செய்யறீங்க, நீங்க என்னென்னமோ பண்றீங்க, அதெல்லாம் நான் ஒண்ணும் கேட்கல. ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரத்தை என்ன பண்ணுங்க, செலவிடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பிள்ளைய வச்சே சொல்றேன். இப்போ ஆண்டவர் வார்த்தை உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல போறாரு, வச்சு எச்சரிக்கை சொல்லணும்னு நினைக்கிறாரு. அந்த எச்சரிக்கை உங்க தலையை காப்பாற்றுற ஒரு எச்சரிக்கையா இருக்கும். அந்த நேரத்தில் என் பொண்ணே வரான்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த வார்த்தைக்கு, நான் திரும்ப சொல்றேன், என் வார்த்தைன்றது பெரிய விஷயமே கிடையாது, நீங்க அந்த வார்த்தையை லேஸ்ல விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படுற அடி பெருசா இருக்கும்.
வார்த்தை காதுக்குள்ள போலன்னா பிரச்சனை யாருக்கு? நமக்கு தாங்க. அந்த நேரத்துல நான் ஒரு மொபைல் போனை பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த நேரத்துல நான் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த நேரத்துல நான் தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்யறேன்னா நான் என்ன பண்ணேன்? கர்த்தருடைய வார்த்தையை காதுல என்ன பண்ணல? வாங்கலங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கலன்னா வார்த்தை உள்ள பிரவேசிக்காது. ஆமென். வார்த்தை உள்ள பிரவேசிக்கணும்னா கனி கொடுக்க முடியாது. ரைட்டா? உள்ள போனாதானே நான் செய்வேன், சொல்றது புரியும். நான் சொல்றது உள்ள போகலன்னா சொல்றதுக்கு என்ன பண்ண மாட்டோம்? கடைசி வரைக்கும் நம்ம செய்ய மாட்டோம். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். அப்ப என்னன்னா, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு. நீ என்ன அறிந்து கொண்டாய் அப்படி என்றால் அவருடைய கிரியை நீ என்ன பண்ணுவ? செய்வ. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ அவரை அறிந்து கொள்ள. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை அறிந்து கொண்டான். ஆமென், ஆமென். அப்ப யார் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும் சொல்லி ஒரே ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அவர் எதுல வந்தாரு? அவருக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு அவருக்கு சொந்தமானதுல வந்தாரு. யூத கோத்திரத்துல பிறந்தவர். அவரை என்ன பண்ணல இந்த ஜனங்க? அவருடைய ஜனங்களே அவர் என்ன பண்ணல? ஏத்துக்கலங்க. அவருக்கே அந்த பாடு, எனக்கெல்லாம் எந்த பாடு? சோத்திரம். அவரையே ஏத்துக்கல, என்னையா ஏத்துக்க போறாங்க? அப்படிதான் ஏத்துக்க மாட்டாங்க. அவரோ அவர்களுக்கு சொந்தமானதிலே வந்தார். யாரு? சர்வத்தையும் உண்டாக்கினவரு, சர்வத்தையும் படைச்சவரு. அவருக்கு சொந்தமானதிலே வந்தா அவர்களும் அவரை. நீ யாரு? அவன் பார்த்த பார்வையே வேற. சோத்திரம். தெரியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்கிற பார்வை வேற. இயேசு எப்படி நம்ம பார்த்தாங்க? இவன் மரியாளுடைய பிள்ளை. இன்னொருத்தர் என்ன நம்ம சொல்றான்? அவன் நல்ல வல்லமை அற்புதங்கள்லாம் செய்யும் பொழுது இவன் தச்சனுடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? தச்சனுடைய பிள்ளை. இழுத்துக்கிறவன், கட்டை செய்யறவன், இது அடிக்கிறவன், சொல்லுவான் கதை அடிக்கிறவன், கார்பெண்டர். நீ ஒரு கார்பெண்டர் நீ சொல்றியா? நீங்க அப்படிதான் சொல்லுவோம். இன்னைக்கு என்ன நிறைய பேர் யோசிக்கலாம். நீ லாயங்களுக்கு சொல்ற அளவுக்கு ஆகிட்டு. ஸ்தோத்திரம். நீ பார்க்கிற பார்வை அது. ஆனா அவர் தச்சனுடைய மகன் அல்ல, அவர் மலியாருடைய மகன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி, நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி, இதன் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை எருசலேமில் செய்யல. அவர் வாழ்ந்த இடத்துல எல்லா ஊருக்கும் போறாரு, அற்புதங்களை செய்யறாரு, அதிசயங்களை செய்யறாரு, அடையாளங்களை செய்யறாரு. அவருடைய ஏரியாவுக்கு போறாரு. அவனெல்லாம் சொல்றானுங்க, இவன் தச்சனுடைய மகன், மரியாதையுடைய பிள்ளை. இவனுடைய தங்கவதிகள் இங்கதான் இருக்கிறாங்க. இவனுக்கு எங்க தோணுச்சு ஞானம்? யாரை கேட்கிறாங்க? இயேசுவை கேட்கிறாங்க. இவனுக்கு தெரியும் இவங்க இங்கதானே இருக்கிறாங்க. அற்பமா இருந்தாங்க. யார? இயேசுவை. நீங்களும் நானே இன்னைக்கு எம்மாத்திரம். புரியுதுங்களா நான் சொல்றது? இயேசுவையே அற்பமா இருந்தாங்கன்னா நம்ம ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆளு இல்ல. தெளிவா சொன்னா நம்மள ஒரு டம்மி பீஸ். நம்ம அப்படிப்பட்ட ஆளு. இப்ப நம்மள அற்பமா என்றவன் என்ன பண்ணிட்டு போட்டோம்? என்னைக்கு போகட்டும். இயேசுவுக்கு அதான் சொல்றது, பச்சை மரத்துக்கே அந்த பாடு. பச்சை மரம்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல எரியாது, அதையே எரிச்சுட்டானுங்க. நம்மளாம் பட்டை மரம், நெருப்பு பட்டோன்னு பத்திட்டு எரிஞ்சிருவோம், நம்ம காலி. அப்படிதானே? சோ அதனால ஆண்டவர் இந்த இடத்துல செய்யற பார்க்கும்போது அவர் சொந்தமானவர்கள் அவரை என்ன பண்ணல? ஏற்றுக்கல. இன்னைக்கு உங்க சொந்தமானவர்கள் உங்களை ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு வேதனை இருக்குமா இருக்காதா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சொந்தமானவர்கள், எனக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு. என் சொந்தக்காரங்க விஷயத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என் குடும்பம் மொத்தமே எங்க இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்திருக்கு. என்ன ஒருத்தர் ஒரு வார்த்தை என்ன பண்ணல, கூப்பிடல, உள்ள வாங்கன்னு சொல்லல, ஒரு இன்விடேஷன் வைக்கல, ஒரு வார்த்தை சொல்லல. சொந்தமானவர்கள், சொந்தத்தாரே என்ன பண்ணாங்க? நம்மளை மதிக்கல. ஏன்? உங்ககிட்ட என்ன பிரயோஜனம்? நீ யார்? ஆஃப்டர் ஆல் ஒரு பாஸ்டர். இது நீ 50,000 சம்பளம் வாங்குற ஒரு ஆளா இருக்கட்டுமே. ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் யாருக்கு வரும்? உங்களுக்கு தான். எனக்கு மட்டும் சொல்றேன், உங்களுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு அநேக நாள் புறக்கணிக்கப்படுகிறோம்னா உன்னால ஒரு பிரயோஜனமே எனக்கு என்ன இல்ல. கொடுத்து பாரு, நீங்க கொடுத்து பாருங்களேன். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வாரி வாரி வழங்கி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் யாருக்கு வரும்? உங்களுக்கு தான் வரும். வரும்போது சாதாரணமா வராது, பல நாள்லாம் சேர்ந்து வரும். அப்படிதானே? ஏன்?
உன்னால ஒரு பிரயோஜனம் இருக்கு. அவருக்கு சொந்தமானவர்கள் ஆனா அவரை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. இது ஒரு நிந்தையான காரியம், கஷ்டமான சூழ்நிலை. அவர் இதுக்காக எத்தனையோ பேர் தவம் இருந்தாங்க, இயேசுவை பார்க்கணும், மேசியா எப்போ வருவார் 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 வருவார். இப்ப மேசியா வந்துட்டாரு, அசால்ட்டா பாருப்பா இவரு தானா போ. ஐயோ கிறிஸ்துமஸ் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும், அவ்வளவுதான் கிறிஸ்துமஸ் முடிஞ்சிச்சு போ, அவ்வளவுதான். சோ இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவரை அநேகர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. 12வது வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா, அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவங்களுக்கு என்ன பண்றாரு, அதிகாரம் கொடுத்தாரு. யாருக்கு அப்படின்னா ஒரே ஒரு நபருக்கு. யாருக்கு? அவரை விசுவாசித்தவர்களுக்கு. யார? அவரை விசுவாசித்தவர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, அதிகாரம் கொடுத்தார். ஆமென். நான் தேவனை விசுவாசிக்கணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் நம்பி நிற்பேன். நான் இங்க சர்ச்சைக்கு நீங்க வரீங்கல்ல, ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், நான் சபைக்குள்ள போறேன், ஆண்டவர் என்னை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் கண்டிப்பா இந்த வார்த்தையினால என்கிட்ட பேசுவார்னு சொல்லி நீங்க என்னைக்கு முழு மனசா நம்பி உள்ள வரீங்களோ அன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், என் பேரை மாத்திக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனா ஒன்னே வசனம் சொல்லுது, நான் சொல்ல வசனம் தெளிவா சொல்லுது, அவர் நாமத்தின் மேல் அது விசுவாசம் உள்ளவராக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை, ரைட்ஸ் அவர் எடுத்துக்கிறார், நீ என்னுடைய பிள்ளைப்பா, நீ என்னுடைய பிள்ளை, உன்னை நான் என்ன பண்ணுறேன், டேக்கர் பண்ணிக்கிறேன். எப்போ அப்படின்னா நீ என்னை விசுவாசத்தோடு என்னைக்கு நீ நம்பி என்னை தேடி வரியோ, என் தேவன் என்கிட்ட பேசுவாரு, என் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்க, நீ நம்பி வா. இன்னைக்கு ஏன் அநேக கிறிஸ்தவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது இல்லை தெரியுமா? எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா? சொல்லுங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா? இல்ல. அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. சிலர் என்ன பண்றாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றாங்க. யார் கையில இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு. ஆமென். ஆசீர்வாதத்தை பெருதும் பெறாததும் யார் கையில இருக்கு, என் கையில இருக்கு. என் தேவனை நான் ஆசீர்வதிக்கணும்னு அவர் சமூகத்தில் உட்கார்ந்தா அவர் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணாம், நான் என் ஒரு இஷ்டத்துக்கு பாத்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடத்துல அவருடைய கிராமத்தில் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல அவர் கூட இருந்தவங்க ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னா அவனுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சார். கானானிய ஸ்ரீ, யாரோ ஒருத்தி, கண் இல்லாதவனுக்கு கண்ணு, வியாதி உள்ளவனுக்கு வியாதியை நீக்கினாரு, மரித்தவன் உயிரோடு கூட இருப்பினாரு. ஆனா அவர் ஊர்ல அவர் என்ன பண்ணல, அற்புதம் செய்யல. யார்கிட்ட இருக்கு அற்புதத்தை பெருத்தும் பெறாத்தோம்? வசனம் தெளிவா சொல்லுது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. யாருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம்? அவர்களுடைய அவிசுவாசம். அவனுடைய நம்பிக்கை இல்லாத, உனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா நீ யாரு, சர்ச்சைக்கு வர, என்ன இல்ல, நம்பிக்கை இல்லை, நீ சர்ச்சைக்கு வர, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் உண்மையை சொல்ற, வசனம் தான் சொல்ற, அதனால ஆண்டவர் அற்புதம் என்ன பண்ணல, செய்யல. காரணம் என்னன்னா நீ அவிசுவாசமா வந்திருக்கிற. ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும் பொழுது உன்னே ஒண்ணுதான் கேட்பாரு, நீ என்ன நம்புறியா, என்னால வாழ்க்கையை மாற்ற முடியும் நம்புறியா? அது எப்படியாப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அது எப்படியாப்பட்ட முடிஞ்சு போன வாழ்க்கையா இருக்கும், அழிந்து போன வாழ்க்கையா கூட இருக்கட்டும், நீங்க விசுவாசத்தோட ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்துங்க நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. அவரால கூடாதது ஒன்றுமில்லை. நாம் எழுதுகிறோம்.